வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஓமப்பொடி ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த ஓமப்பொடி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடுத்தாரன். இதுல வந்து கடலை மா இருக்குது, ஒரு கப் எல்லாட்டிக்கு 130 கிராம் இருக்குது. கடலை மா 130 கிராம் எல்லாட்டிக்கு ஒரு கப் இருக்கு. இதை பிரம்பான பவுல்ல போடுங்க. இதுல வந்து வெள்ளை பச்சை அரிசி மா இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 60 கிராம் இருக்குது. இதையும் இதுல போடுங்க. இதில் வந்து பெருங்காய பவுடர் வந்து 1/8 டீஸ்பூன் இருக்குது, பேக்கிங் பவுடர் வந்து 1/8 டீஸ்பூன் இருக்குது. இதை இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஓமப்பொடி இருக்குது, 1/2 டீஸ்பூன் ஓமப்பொடி இருக்குது. இதையும் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உப்பை பார்த்து போடுங்க. நான் அரை டீஸ்பூன் போடுறேன். குழைச்சா அப்புறம் ஜஸ்ட் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு காணாண்டு தெரியும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வழியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 130 மில்லிலீட்டர் சுடுதண்ணி இருக்குது. நான் நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சு நான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்சி எடுப்பேன். இந்த 130 மில்லிலீட்டர் தண்ணியும் இதில் விட்டுருக்கிறேன். இடியப்பத்தை குழைக்கிற மாதிரி தான் இதை குழைச்செடுக்கணும். ஸோ 130 மில்லிலீட்டர் தண்ணி தாராளமாக காணும் இதுக்கு. இப்போ இதை கையால் குழைச்செடுப்போம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெயும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா செஞ்சு குழைச்செடுங்க. இந்த ஓமப்பொடிக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரிக்வெஸ்ட் எனக்கு காணையில். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணினீங்க உங்களுக்காண்டி, உங்களை எல்லாருக்கும் வேண்டி இந்த ஓமப்பொடி ரெசிபி. ஸோ இதுக்கு 130 மில்லிலீட்டர் தண்ணி விட்டிங்கன்னா தாராளமாக காணும். அரை கப்பும் 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா காணும். இந்த இப்போ இதை நல்லா குழச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்கு இந்த உரல் தான். இந்த உரலில் இருந்தால் நான் அந்த புளிய போகிறேன். இந்த சின்ன கண்ணுள்ள சில்லில் தான் இன்றைக்கி இந்த ஓமப்பொடியை வந்து புளிஞ்செடுக்க போகிறேன். இதில் போட்டுட்டு ஸோ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுட்டு இதை வந்து டைரெக்ட்லியாகவே எண்ணெய்க்கு புளிஞ்சு விடுவோம். ஸோ இந்த ஓமத்தை வந்து பொரிக்கிறதுக்கு நான் அதில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து சரியான டெம்பரேச்சர் கொதிச்சுட்டுன்னு பார்க்குறேன்னு சொன்னால் ஸோ இதை சின்ன துண்டுமா எடுத்து இப்படி ட்ராப் பண்ணிக்க இப்படி பொரிஞ்சு மேலே வரணும். உடனே இந்த இப்படி மேலே வந்திருக்கல இப்படி வரைக்கும் இது பெர்ஃபெக்டான டெம்பரேச்சர் பொரிச்செடுக்கிறதுக்கு இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த எண்ணெய்க்குள்ளேயே டைரெக்ட்லியாக இதை புளிஞ்செடுப்போம். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரியுங்க, கூட வைக்காதீங்க, எல்லாத்துக்கு எரிஞ்சிடும், பேர்ன் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் தரேன். இந்த பாருங்கள், இந்த எண்ணெயில் வந்து நிறைய பபிள்ஸ் வந்து இப்படி பொரிஞ்சு கொண்டு இருக்குதல்ல, இது வந்து சரியாக வந்து பொரிஞ்சு வரைக்க இந்த எண்ணெய் வந்து அமர்ந்து நல்லா கிளியராக வரைக்க வந்து இது நல்லா பொரிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 40 செகண்ட் ஆகிட்டு இப்படி ஒரு ஈக்குவல் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு லேசி இப்படி ஒரு லாங் ஸ்டிக் திருப்பி விடுறதுக்கு. ஸோ 40 செகண்ட்ஸுக்கு பிறகு மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. இந்த அப்படி நிறைய பபிள்ஸ் வந்துருக்குல்ல, இது வந்து பொரிஞ்சு வரைக்கு வந்து நல்லா அமர்ந்துடும். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அமர்ந்தோண்டு வரைக்கும் இது பொரிஞ்சு ஆல்மோஸ்ட் டன்னு மீனிங். ஸோ இப்படி அமர்ந்தோண்டு வரைக்க டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. தட் மீன்ஸ் இது நல்லா பர்ஃபெக்டாக வந்து பொரிஞ்சோண்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கிட்டுது. ஸோ இப்படி வரைக்கும் நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக நீங்கள் பொரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக இது பொரிஞ்சிருக்கு. இது பிரம்பா வந்து ஒரு பேப்பர் டவல் போட்டு டிஷ்ஷில் வந்து இதை இறக்கிடுங்க. பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்கு. இந்த உரலுக்கு வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே புளிஞ்செடுப்போம். ஸோ இப்போ கவனமாக பாருங்கள், நல்லா நிறைய பபிள்ஸ் வருது. இது பொரிஞ்சு சரியான இதுக்கு வரைக்க இந்த பபிள்ஸ் அப்படியே அடங்கி வரைக்க இது பர்ஃபெக்டாக பொரிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ ஒரு 45 செகண்ட்ஸுக்கு பிறகு மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க.
இந்த இப்போ வந்து எண்ணெய் வந்து அமர்ந்தோண்டு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் அமர்ந்தோன்னு நீங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். இந்த இப்படி அமர்ந்தோண்டு வருதில்ல, இந்த பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அமர்ந்துட்டுது. இப்படி அமர்ந்து வரைக்க நீங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். பர்ஃபெக்டாக கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது இந்த ஓமப்பொடி முறுக்கு செய்து முடிஞ்சுது. நான் செய்த பிறகு இந்த பேட்சில் வந்து நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் சரியாக 190 கிராம் இந்த ஓமப்பொடி முறுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சின்ன நான் வந்து பிரேக் பண்ண போகிறேன். இந்த இருக்குது இப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு டிஷ் எடுத்து உடைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பிரேக் பண்ணி எடுக்கலாம். லைட்லேயே அப்படி கிராக் பண்ணிங்கன்னா உடையும் தண்டை பாட்டில். இந்த இருக்குது நான் உடைச்சி வச்சிருக்கிற ஓமப்பொடி முறுக்கு. இது செய்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் தான். அந்த ரிக்வெஸ்ட் நேமை தேடி பார்த்துட்டேன். சாரி, அந்த ரிக்வெஸ்ட்டை காணையில். பட் இது இந்த ரிக்வெஸ்ட்டுக்காண்டியும் உங்களை எல்லாருக்காண்டியும் இந்த ஓமப்பொடி ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓமப்பொடி எல்லாம் செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.